மூவொரு இறைவன் அன்பு உறவு பூவினில் நமது குடும்ப வாழ்வு. மூவொரு இறைவன் அன்பு உறவு பூவினில் நமது குடும்ப வாழ்வு. ஆதி முதலே நன்றெனக் கண்டு ஆண்டவர் தாமே அமைத்த படைப்பு அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கமம் குடும்பம். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிந்திக்கவும் அவர் சிந்திய திரு ரத்தத்தின் வழியாக நம் அனைவருடைய பாவங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவும் இன்றைய திருவழிபாடு உங்களையும் என்னையும் திருகரபரித்து அழைக்கின்றது. இயேசுவின் பாடுகள் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அவர் சாயலாக படைக்கப்பட்ட அனைவருடைய பாவங்களை கழுவி ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தந்தையின் அருகிலே அமர வைக்க இறைவன் இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்திருக்கின்றார். நாம் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும், நாம் செய்த குற்றங்கள் எதுவாக இருந்தாலும், இயேசு தன்னுடைய பாடுகளின் வழியாக மரணத்தின் வழியாக நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இன்றைய திருவழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது மேலும் மேலும் இந்த மண்ணுலகிலே நாம் பாவ சேற்றில் விழுந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பாவ சேற்றிலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாதிருப்பின் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தாம் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி உள்ளே உமது இறக்க செயலை எங்களில் நிலைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவு விளங்கிற்று. நீயோ வேசித்தனம் செய்தாய். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 16 இறை வார்த்தைகள் 1-15 மற்றும் 60 முதல் 63. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டி காட்டு. நீ சொல், தலைவனாகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியர், உன் தாய் ஓர் இத்தாலியர். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்பு
அருவப்பட்டவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரத்தத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்த்திடு என்றேன். நாம் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாள். உன் கொங்கைகள் உருவப் பெற்றன. உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்பொழுது நீ காதல் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடைய நாவாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிலிருந்து இரத்தத்தை கழுவி துடைத்து உன்னை எண்ணெய் பூசினேன். பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துயில்களை உன்னை அணிவித்து நார்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நார்பட்டு மெல்லிய துகிகளும் பூ பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகிய வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வெற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாற்றி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்றார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகிய வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததை எல்லாம் நான் மறைந்திருந்தும் போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியானால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே போற்றுவேன். என் மீட்பு அவரே. மீட்பெரும் ஊற்றுகளாகி நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர். பல்லவி. ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உகர்க என்ன பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார். பல்லவி. ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலுயா அல்லேலுயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலுயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. சுயபற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்துக்காவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்.
என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றுத்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவி விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரந்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்திற்காவது முன்னிட்டு தன் மனைவி விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருங்கொடை பெற்றவர்களன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சில மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்ளுகின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிட மோசே அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று என்று நம்முடைய முன்னோர்கள் திருமணத்தின் உறவை பற்றி சொல்லுவார்கள். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், இந்த உலக திருச்சபையை மணவாட்டியாகவும் நான் மணமகனாகவும் மணமுடித்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆக இந்த மண்ணுலகில் காணப்படுகின்ற உறவுகளிலே ஒரு தலை சிறந்த உறவாக திருமணம் என்பது காணப்படுகிறது கணவன் மனைவி இடையே. இந்த உறவுகள் இந்த காலகட்டங்களிலே அறிவியல் உலகத்திலே விஞ்ஞான உலகத்திலும் சரி, திருமண உறவு என்பது ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டு விட்டது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல இந்த திருமண உறவுகளை பயன்படுத்தி அதன் பிறகு வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணங்கள் எத்தனை நம்முடைய அன்னையாம் திருச்சபையிலே காணுகின்றோம். பல வருடங்களுக்கு முன்னதாக திருமணம் முடித்த கணவன் மனைவி அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது ஒருபுறம் இருந்தாலும், உறவுகள் வளர வேண்டும் என்பதற்காக, உறவுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வெறுப்புகளை விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்ட இந்த மண்ணுலகிலே 25 ஆண்டுகள் அல்ல, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கூட வாழ்ந்த தருணத்தை நம்முடைய மூதாதையர்கள் வாழ்விலே நாம் சந்தித்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த உறவுகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருமணத்தினுடைய 2 முக்கிய பண்புகளை பல நேரங்களிலே நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருமணம் என்பது அன்பின் வெளிப்பாடு. கணவன் தன் மனைவி மீது செலுத்தக்கூடிய அன்பு, மனைவி தன் கணவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு. இந்த இருவர் ஒருவரை ஒருவர் இந்த அன்பு செய்கின்ற பொழுதுதான் இந்த திருமணத்திலே உறவுகள் நீடித்து நிற்கிறது. இது ஒரு நிலை என்றாலும், 2வது நிலை, இறைவன் இந்த மண்ணுலகை எப்படி படைத்தாரோ அதே போல மண்ணுலகை படைத்த பிறகு ஆணையும் பெண்ணையும் படைத்தாரோ அதே போல இந்த மண்ணுலகில் திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இறைவனுக்கு நிகராக படைப்பினுடைய அந்த ஆற்றலை இறைவன் கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுத்திருக்கின்றார். இறைவன் எந்த அளவிற்கு ஆதாம் ஏவாளை இந்த மண்ணுலகில் படைத்தாரோ அதே படைப்பினுடைய அந்த உயர்வினை கணவனுக்கு மனைவிக்கும் கொடுத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று இறைவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருக்கிறார். இறைவன் செய்த அதே அற்புதமான மாபெரும் கடமையை ஒவ்வொரு கணவனுக்கு மனைவிக்கும் கொடுக்கிற பொழுது
இந்த பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவாதப் பொருளாக எடுத்து வந்தது, கணவன் தன் மனைவியை விவாகரத்து செய்து கொள்ளலாமா என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதில் உண்மையான காரணம் என்னவென்றால், இயேசுவை ஏதாவது ஒரு விதத்தில் சிக்க வைத்து அவர் குற்றமுள்ளவர் என்று மக்கள் மத்தியில் எடுத்து வர வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய எண்ணத்தை சுக்குநூறாக உடைத்து வெளியே அனுப்புவதையும் பல முறையில் நாம் பார்க்கிறோம். எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆணை படைத்து பல பெண்களை படைத்து அவளுக்கு எந்த பெண் வேண்டுமோ என்று இறைவன் படைக்கவில்லை. மாறாக ஒரு ஆணுக்கு சரிநிகராக ஒரு பெண்ணை படைத்து, இவர்கள் இனி இருவரல்ல ஒருவரை என்று இறைவன் அன்று இந்த இருவரையும் ஒன்றாக வாழ வைத்திருக்கிறார். எனவே இந்த மண்ணுலகில் இந்த திருமண விளக்குகள் ஏற்படுவது இந்த பரிசேயர்களும் சரி யூத சமுதாய மோயிசனிடம் எழுப்பிய கேள்வி கணைகளினால். அவரும் ஆதாமுடைய மகன் என்பதை அவர் மறந்து விடவில்லை. எனவே பரிசேயர்களுடைய யூத சமுதாயத்தினுடைய தொந்தரவுகளின் வழியாக அவர்களுக்கு மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் என்று இயேசு அங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறார். மோயிசன் அதைத்தான் செய்ய முடியும், ஆனால் இறைவன் அதை செய்துவிட முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிற தவறுகளை தண்டித்து அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் இயேசுடைய முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், பரந்தமையின்றி வேறு எந்த காரணத்திற்காவது எவனொருவன் தன் மனைவி விலக்கி வைக்கிறானோ, எவளொருவள் தன் கணவனை விலக்கி வைக்கிறார்களோ அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அன்பியமான சகோதர சகோதரிகளே, இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இறைவன் கொடுத்திருக்கிற அந்த வாழ்வை எவனொருவன் அதற்கு மேல் ஆசைப்பட்டு வாழ விரும்புகின்றானோ அவன் இறைவனுடைய பிள்ளை அல்ல, மாறாக சாத்தானுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதைத்தான் ஆதாம் ஏவாள் செய்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த வாழ்வை அவர்கள் இழந்தார்கள். அதனால் அவர்களுடைய சந்ததியாக நீங்களும் நானும் இழந்து அதை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னையே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அர்ப்பணித்து தன்னுடைய மரணத்தின் வழியாக தன் உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக உணவாக கொடுத்திருக்கிறார். எனவே வெள்ளிக்கிழமை என்று இந்த திருவழி மாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அது திருமண உறவுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணீர்களாக, குருக்களாக, அருட்சோகர்களாக யாராக இருந்தாலும் சரி, இறைவன் கொடுத்த அந்த வரப்பிரசாதத்தை, வாழ்வை நாம் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், அதையும் மீறி வாழ வேண்டும் என்று விரும்பினோம் என்றால், நாம் உண்மையாகவே விபச்சாரம் செய்கிறோம் கடவுளுக்கு எதிராக என்று. எனவே ஆண்டவர் கொடுத்த வாழ்வை ஏற்றுக்கொள்ளுவோம், ஆண்டவரோடு இணைந்து இந்த உலகத்திலே போராடுவோம். அப்பொழுது இயேசுவை போல இந்த மண்ணுலகில் பலருக்கு நாமும் வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரியவும் திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நிலைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் மறைகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கை எடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீட்பும் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பா மற்றும் உலகிலும் மக்குவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் நிலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருப்பாயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை தெரிய விடாதே. தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எழும்பாலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் விடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோ. அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.